ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கறி, சிம்பிளான ஒரு பிக்னஸ் கூட செய்யக்கூடிய சிக்கன் கறி ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் வந்து 2 பட்டை, 3 கிராம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதங்கணும். பச்சை வாசனை போனதுமே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக ப்ரௌன் ஆனதுமே 2 சின்ன தக்காளி வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கணும். இது வதங்குற டைமுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு கேஜி சிக்கன் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக விட்டுடணும். சப்போஸ் நீங்கள் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் விடலாம். ஸோ இப்போ பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா ஈஸியான சிக்கன் கறி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe to 2 servings. Thanks for watching.